Hi everyone, நான் உங்கள் பிரபாகர் from Prabas MS Office. இந்த இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸல் டியூட்டோரியலில் லார்ஜ் டேட்டா கூட விளையாடுற எல்லாருக்குமே இந்த முக்கியமான ஒரு சின்ன ஆப்ஷன் தெரிஞ்சிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன ஆப்ஷன் நான் சொல்கிறேன்னு நீங்கள் கவனிங்க. இதை நான் ஸ்க்ரால் டவுன் பண்ணும் பொழுது இந்த ஃபஸ்ட்டு ரோவாக இருக்கிற ஹெட்டிங் ரோ மறைஞ்சிடுது. அதை மறைய விடாமல் வைக்கிறதுக்கு ஏதாவது தேவை இருக்குது அப்படின்னா கட்டாயமாக இருக்குது. நீங்கள் கீழே ஸ்க்ரால் பண்ணும் பொழுது இந்த காலமுடைய இந்த டேட்டாவுடைய ஹெட்டிங் என்னன்ற ஒரு கிளாரிட்டி இல்லை, சரியா? அப்போது இந்த ஃபஸ்ட்டு ரோ தெரிஞ்சுக்கிட்டே இருந்துச்சுன்னா நீங்கள் எந்த இடத்துல ஸ்க்ரால் பண்ணாலும் இது தெரியுன்றதுனால ஒரு கிளாரிட்டி இருக்கும், டேட்டா ரொம்ப க்ளீனாக படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குன்றதுனால அந்த மாதிரி இந்த ரோவை தெரிய வைக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு வியூ டேப்பில் போய்ட்டு ஃப்ரீ ஸ்பேன் அப்படின்ற இடத்துல ஃப்ரீ ஸ்பேனை கிளிக் பண்ணாலே இந்த ஃபஸ்ட் ரோ நீங்கள் ஸ்க்ரால் டவுன் பண்ணாலும் தெரிகிற மாதிரி மாறிடும். ரொம்ப நல்ல விஷயம். அதே மாதிரி இந்த இடத்துல நம்ம வெப் அப்ளிகேஷன்லையும் பார்ப்போம். இந்த வெப் அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா இது எக்ஸல் ஃபார் வெப்பு. நிறைய அப்ளிகேஷன் எனக்கு இருக்குது, அதில் எக்ஸலும் இருக்குது. இதை நான் ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணிக்க முடியும், அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, எக்ஸல் வெப் யூஸ் பண்ணுறீங்க, எக்ஸலை ஒரு வெப்சைட்டில் க்ரோம் அப்படின்ற ப்ரௌசர் மூலமாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்துலையும் நீங்கள் அதை பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல இந்த ஃபஸ்ட் ரோவை நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? இந்த இடத்துல கிளிக் பண்ணி நீங்கள் தேடுவீங்கள, ரொம்ப சிம்பிளாக தேடக்கூட வேண்டாம். இந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், இந்த இப்படி கொண்டு போனீங்கன்னா அந்த இடத்துல ப்ளூ கலரில் ஒரு லைன் தெரியும். கிளிக் கூட பண்ண வேண்டாம் எங்கேயும், சும்மா இந்த லைனை ட்ராக் பண்ணி இங்கே விட்டாலே இந்த ஃபஸ்ட் ரோவை நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணிட்டீங்க. பார்க்கலாமா? டவுன் பண்ணும்பொழுது அந்த ஃபஸ்ட் ரோ ஹெட்டிங் ரோ கிளியராக தெரியுது, ஹைட் ஆகாமல் ஃப்ரீஸ் ஆகி போய் நிற்குது. எந்த இடத்துல நான் ஸ்க்ரால் பண்ணாலும் எனக்கு ஒரு கிளாரிட்டி இருக்குது, இந்த டேட்டாக்கு எந்த நேம்னு தெரியுது. ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். ஒரு ரோவை எப்படி ஃப்ரீஸ் பண்ணுறது கிளாசிக் அப்ளிகேஷன்லேயும் வெப் அப்ளிகேஷன்லேயும் எப்படி பண்ணுறதுன்னு புரிஞ்சிருக்கும். இது எக்ஸலை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். எக்ஸலில் இப்படி தான் நீங்கள் சிம்பிளாக பண்ணணும். ஓகே, இந்த இடத்துல நான் இப்போ நார்மலைஸ் பண்ணிடுறேன், அன்ஃப்ரீஸ் பண்ணி நார்மலைஸ் பண்ணிடுறேன். எனக்கு இந்த ஃபஸ்ட்டு காலமும் ஃபஸ்ட்டு ரோவும் சேர்ந்தாப்பில் ஃப்ரீஸ் ஆகணும். டவுன் பண்ணால் மேலே உள்ளது மறையக்கூடாது. அதே மாதிரி நான் ரைட் சைடில் போனேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு காலம் ஆர்டர் நம்பர்ன்றது மறையக்கூடாது. அதுக்கு எப்படி பண்ணுறது? இதுவும் மறையக்கூடாது, இதுவும் மறையக்கூடாது இல்லையா? அப்போ இந்த கார்னரில் இங்கே கிளிக் பண்ணுங்கள். ஓகே, எங்கே ப்ளேஸ் பண்ணுறீங்கிறது ரொம்ப முக்கியம். இங்கே ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஃப்ரீ ஸ்பேனில் போய்ட்டு ஃப்ரீ ஸ்பேனை கிளிக் பண்ணும் பொழுது நான் டவுன் பண்ணாலும் ஹெட்டிங் மறையலை, அதே மாதிரி ரைட்டில் போனாலும் இந்த காலமும் மறையிலன மாதிரி உங்களுக்கு தேவையான முக்கியமான டேட்டாவை ஒரு காலமாக இருந்தாலும் ஒரு ரோவாக இருந்தாலும் அதை நீங்கள் ஃப்ரீஸ் பண்ண முடியும். அதே மாதிரி இங்கே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறேன். முதல்ல நான் அன்ஃப்ரீஸ் பண்ணி நார்மலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு புதுசு சொல்லித்தரேன். இந்த இடத்துல நீங்கள் இங்கே கிளிக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இதை ட்ராக் பண்ணணும், எங்கே ட்ராக் பண்ணுறீங்களோ அது வரைக்கும் மேலே உள்ளதெல்லாம் ஃப்ரீஸ் பண்ணப்படும். எனக்கு இங்கே தான் இது விடப்படணும். அப்போ தான் அந்த ஃபஸ்ட்டு ரோ மட்டும் ஃப்ரீஸ் ஆகும். அதே மாதிரி இந்த கார்னரில் போய்ட்டு அந்த ப்ளூ லைனை இங்கே ட்ராக் பண்ணி விட்டுட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு காலமும் ஃப்ரீஸ் பண்ணப்படணும். இப்போ நம்ம ட்ராக் பண்ணி பார்க்க போகிறோம். எதெல்லாம் ஃப்ரீஸ் பண்ணப்பட்டிருக்கு? எக்ஸாக்ட்லி ஃபஸ்ட்டு காலம் ஃப்ரீஸ் பண்ணப்பட்டிருக்கு, அதே மாதிரி ஃபஸ்ட்டு ரோவும் ஃப்ரீஸ் பண்ணப்பட்டிருக்கு. இந்த மாதிரி உங்களுடைய டேட்டாவை ஃப்ரீஸ் பண்ணுறது மூலமாக அதை நீங்கள் ஈஸியாக ரீடபிளாக வச்சுக்க முடியும். எஸ்பெஷலி லார்ஜ் டேட்டாக்கு இது தேவைப்படும். கட்டாயமாக இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இதை பற்றின நிறைய டவுட் இருந்துக்கு அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு நல்ல கிளாரிட்டி கொடுத்துருக்கும். எங்கே எப்போ இந்த ஃப்ரீஸ் பண்ண யூஸ் பண்ணுறது, எப்படி அழகாக இதை புரிஞ்சிருப்பீங்க நம்புகிறேன். ரெண்டு விஷயம், ஒன்று ஃப்ரீஸ் பண்ண பற்றி புரிஞ்சிருப்பீங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த எக்ஸல் ஃபார் வெப் அப்படின்ற இந்த அப்ளிகேஷனை நான் யூஸ் பண்ணுறதை ஃப்ரீயாகவே பண்ணிக்க முடியும் அப்படின்ற பெனிஃபிட்டும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதை தாண்டி இந்த எக்ஸலில் நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது, இதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். டெஃபினெட்லி உங்களுக்கு இது பிடிக்கும். ஒருவேளை எக்ஸலில் புது புது ஃபங்க்ஷனாலிட்டிலாம் வருதே, அந்த ஃபங்க்ஷனை நான் யூஸ் பண்ண முடியலைன்னு உங்களுக்கு ஃபீலிங் இருந்துச்சுன்னா இந்த எக்ஸல் ஃபார் வெப்பில் அதை யூஸ் பண்ணிக்க முடியும். எக்ஸல் அப்படின்ற அப்ளிகேஷனில் இன்ட்ரடியூஸ் பண்ணுற நிறைய லேட்டஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ் உங்களுக்கு எக்ஸலில் வராது, ஏன்னா நீங்கள் ஓல்டு வெர்ஷன் வச்சுருப்பீங்க. பட் இங்கே எக்ஸல் ஃபார் வெப்பில் க்ரோம் அப்படின்ற மாதிரியான ப்ரௌசர்லேயே அதை நீங்கள் லான்ச் பண்ணி அப்ளிகேஷனை யூஸ் பண்ணிக்க முடியும். டெஃபினெட்லி இதில் எல்லா நியூ ஃபங்க்ஷனாலிட்டியும் வந்துடும், எல்லா நியூ ஃபார்முலாவும் வரும். கட்டாயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். நான் சொல்ல வந்தால் நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க. இந்த எக்ஸல் அப்ளிகேஷனையும் வெப் அப்ளிகேஷனையும் நீங்கள் ட்ரை பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். கட்டாயமாக பிடிச்சிருக்கும், லைக் பண்ணுவீங்க, கண்டினியூ பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். See you all in the next interesting tutorial. Thank you.